என்னத்த இதெல்லாம்? பிடிச்சவங்களுக்காக பண்றோம், அவ்வளவுதான். செந்தில் மாதிரி 1000 பசங்க கிடைப்பாங்க. உங்களை மாதிரி இன்னொரு மாமியார் கிடைக்க மாட்டாங்க அத்தை. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். செந்தில் சூப்பரா பாடல ஜெயம்மா. அம்மா கிம்மான மூஞ்சிலே குத்துரு. ஒழுங்கா ஜெயானே கூப்பிடு. சொல்லு ஜெயா. நீ நல்லவனா கெட்டவனா? என்ன திடீர்னு இப்படி ஒரு டவுட் உனக்கு? ஏப்ரல் மாசம் வெயில் பின்னுது. இப்படி ஒரு மொட்டை பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து பட்ஜெட்ல லவ் பண்றியே, அதான் கேட்டேன். கோயிலுக்கு கூட்டு போனா ஏன் கோயிலுக்கு கூட்டு போனான்ற, சினிமா கூட்டு போனா சீரியஸா சினிமா பாக்குறேன், பீச்சுக்கு போனா இன்னும் வெயில டேன் ஆயிடுவேன்ற, ஷாப்பிங் மால் போனா அங்க உட்காரத்து கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிடறதுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா 5 நிமிஷத்துக்குலாம் சாப்பிடறதுக்கு வச்சிடறான். சரிதானே? சிட்டில லவ் பண்ற மாதிரி நீயே ஒரு நல்ல இடம் சொல்ல. ஒரு ஃபீலிங்கான காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போலாம்ல? ஐயா, அங்கெல்லாம் காஃபி மொக்கையா இருக்கும், குழம்பு மாதிரி எத்தனை வந்து தருவானுங்க காஃபியை. என்ன காஃபி குடிக்கவா காஃபி ஷாப்புக்கு போறோம்? இல்லையா? செந்தில் ஜி சொல்லுங்க ஜியா ஜி. உங்களுக்கு வயசாயிடுச்சு ஜி. ஏய், வயசை பத்தி மட்டும் பேசாத. பொறு ரெஸ்டாரண்ட்னு எங்க கூட்டிட்டு போற? முனியாண்டி விலாஸ்க்கு கூட்டிட்டு போய் தலைக்கறி, மூளை ரோஸ்ட், மட்டன் பிரியாணின்னு வாங்கி கொடுக்குற. அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு. உன்னை கொன்னுடுவேன். ஓல்டு மேன். சரிங்க யங் கேர்ள், சொல்லுங்களேன் நீங்களே எப்படி நாம லவ் பண்ணலான்னு. ஈசிஆர் ரோட்ல இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு லாங் டிரைவ். அப்படியே நீ ஈஸியா ரோடு கூப்பிட்டா வந்துருவியாக்கா? நீ எப்ப கூப்பிட்டுருக்க? சிட்டி மொத்தமும் தெரியற மாதிரி ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், மொத்த சிட்டியும் லைட்ஸோட. எங்க இருக்கு அந்த மாதிரி? சொல்றேன். அமிதிஸ்ட், அனோக்கி, இந்த கிப்லிங், பாரிஸ்டா, இதெல்லாம் என்ன? கொல்கத்தால உன் கூட ஒர்க் பண்ண ஃபிகருங்க. மொன்னாங்கட்டி. இதெல்லாம் ஸ்டைலான யங்ஸ்டர்ஸ் ஹேங் அவுட் பண்ற காஃபி ஷாப். லவ் பண்ணனும்னா லோன் எடுக்கணுமா? ராத்திரி 2 மணிக்கு பைக்ல சிட்டியை சுத்தி வரணும். போலீஸ் மடக்கி ஊத சொல்லுவாங்க ஸ்ட்ரா வச்சு ஊஃபுன்னு, தெரியுமா? ராத்திரி 3 மணிக்கு திருவான்மியூர்ல மோர் கிடைக்கும். அந்த டைம்ல மோர் குடிச்சா ஜலதோஷம் பிடிக்குமா? வயசானவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு மோர் பிடிக்கும். என்ன பாக்குற? கொஞ்சம் ஓவர் சீனா தான் இருக்குது. பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிருக்கியா? எந்த பக்கம் போனாலும் தாக்குறாளே. மனசுக்கு பிடிச்சவங்களோட அந்த மாதிரி கோயிலுக்கு போறது கூட அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஐடியா சீப்பா இருக்கே. இது கொஞ்சம் செலவில்லாத மாதிரி தெரியுதோ? என்ன கோவம் வருதா? இப்படி ஏதாவது பண்ணி அசத்துவியா? அதை விட்டுட்டு ஃப்ரீடம் பார்க்கு கூட்டிட்டு வந்து அவிச்ச கடலையும் ஐஸ்கிரீமும் வாங்கி தர. ஆமா, இந்த இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நாங்க யூத்துங்க. என்ன சிரிச்சு சமாளிக்கிற? இதெல்லாம் தானே உனக்கு பிடிக்கும், அசத்திரும் விடு. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. உன்ன பிடிக்கும். ஏய், நான் சொன்ன மாதிரி எதுவும் இல்லையா? எனக்கு அமர்த்தீஸ்டோ அஞ்சப்புறம், நீ எதிரில் நின்னா எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்ப எனக்கு பின்னாடி என்ன தெரியுது? பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு கேலரி இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு. இப்ப நீ என்ன கேள, என்கிட்ட நீ சட்டுன்னு கேட்டேன்னு வச்சுக்க, என்னால பதிலே சொல்ல முடியாது. எனக்கு உன் முகம் மட்டும்தான் ஃபோக்கஸ்ல இருக்கு, ஒன்ன தவிர பின்னாடி இருக்கிற எதுவுமே மைண்ட்ல கிடையாது. உன்னை என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க சொன்னா சலிக்காம அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நீ ஆபீஸுக்கு கட்டுறதுக்கு எத்தனை புடவை வச்சிருக்கேன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியும். செந்தில், உன் ஹேண்ட் பேக்குள்ள என்ன இருக்கு, பட்ஸ் உட்பட எல்லாம் சொல்லுவேன். நீ வாட்ஸ்அப்ல டிபி மாத்துறப்பெல்லாம் அதெல்லாம் அப்படியே மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுப்பேன். தினமும் டிபி மாத்துவ, அதுவும் பழக்கம். இது வரைக்கும் மொத்தம் ஒரு 153 டிபி மாத்திருப்பேன். அது மாசமா மாத்தனா நீ என்னைக்கு ஆபீஸ் ஜாயின் பண்ணிருப்பேன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியும். அதெல்லாம் எடிட் பண்ணி மியூசிக்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் அதை பார்த்துருவேன்.
உன் கூட இருக்கிறப்ப உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ இல்லாதப்ப உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன். உன்னை தவிர ஒரு சந்தோஷம், ஒரு பொழுதுபோக்கு, ஒரு கனவு எதுவுமே இல்லை. நீ கூட இருக்கிறப்ப தான் எனக்கு சொர்க்கம். அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மியூசிக்கோ, ஒரு நல்ல கிளைமேட்டோ, ஒரு ஆம்பியன்ஸோ எதுவுமே எனக்கு தேவைப்படுறதில்ல. உன்னுடைய பேச்சு தான் எனக்கு பெஸ்ட் மியூசிக். உன்னை சுற்றி இருக்கிற இடம் தான் எனக்கு பெஸ்ட் ஆம்பியன்ஸ். நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் எனக்கு உலகத்திலே பெரிய சந்தோஷம். சாரி. ஒரு மாதிரி வாயிலே வடை சுட்டு சமாளிச்சானா? எப்படி? வாய் வடை சுடும், ஆனா உன் கண்ணு போய் சொல்லாது. நீ சொன்னது முழுக்க உண்மைன்னு எனக்கு தெரியும். இப்பயாச்சும் ஒத்துக்கிறியா நானும் யூத்துன்னு? நீ யூத் இல்ல, சரியான 8ஆம் கிளாஸ். ஐ லவ் யூ கஞ்சா. நீயும் ஒரு வாட்டி சொல்ல. ஐ லவ் யூ டூ. ஷாமிலியும் கூட்டு வந்திருக்கலாமா? அவனுக்கு ரெஸ்டாரண்ட் போனோம், ஷாலுக்கு காலேஜ். கல்யாண தேதி தானே குறிக்கிறோம், எதுக்கு தேவையில்லாம அத்தனை பேருன்னு தான். செந்திலியும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவன் தான் அழுது அடம் பிடிச்சு கூடவே வந்துட்டான். உண்மை தானடா சொன்ன சம்பந்திமா. உண்மையே எல்லா நேரமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் ஏதாவது சொல்லலாம் பாருங்க. என்ன சொல்றீங்க? நீங்க வந்தே ஆகணும்னு அவனுக்கு போனை போட்டு அடம் பிடிச்சது ஜெயாதான். ஆஹா, ஜெயாம்மா. மாப்பிள்ளை ஜெயாவை காட்டி கொடுக்கல. ஆனா மாப்பிள்ளை மாட்டிட்டு முடிக்கிறப்போ அவரை காப்பாற்ற வேண்டியது மாமனார் கடமை இல்லையா? சாரி ஜெயம்மா. சகிக்கல இவங்களோட டிராமா. ஆமாக்கா, வர வர அப்பா ஓவராவே ஜால்ரா போடுறாரு. முடியலடி என்னால. எதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முன்னாடி உட்கார வைக்கிறாங்கன்னே தெரியல. மூத்தவ நீ இல்லாம எப்படி? ஆமா, கல்யாணம் பண்றப்ப மட்டும் கிடையாது. சுவாமி, ஒரு நல்ல கல்யாண தேதியா சொல்லுங்க. தாராளமா சொல்றேம்மா. எவ்வளவு சீக்கிரம் இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் பாருங்க. அது எப்படி? எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். நிச்சயத்தை முடிச்சு இன்னும் மூச்சு கூட விடல. புரியுது, ஆனா செந்திலுக்கு சீக்கிரமா முடிக்கணும், அதான் எங்க அவசரம். உங்க அவசரத்துக்கெல்லாம் நாங்க ஆட முடியாதுல்ல. என்ன எடுத்ததும் முடியாதுன்னு ஆரம்பிக்கிற? சம்பந்தியம்மா அப்படிதான். எடுத்தோம் கவுத்தோன்னு மனசுல பட்டதை யதார்த்தமா சொல்லிடுவாங்க. மத்தபடி கள்ளங்கபடம் இல்லாத மனசு இல்ல சம்பந்தியம்மா. நல்லபடியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க 2 பேரும் முட்டிக்காம இருக்கணும்டா சாமி. சாமி சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசிட்டே இருக்கிறோமே, நீங்க சைலண்டாவே இருக்கிறீங்க. நீங்க பேச ஆரம்பிச்சா நாங்க சைலண்ட் ஆயிடுவோம். அடுத்த வாரமே ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. சூப்பர், அடுத்த வாரமே பண்ணிடலாமே. அலையறான். ஆமாக்கா. மாப்பிள்ள ஆர்வம் ஓகேதா, ஆனா இது ஆர்வ கோளாறு.
எப்படிரா பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கவே 1 மாசம் ஆகும். சாமி, மே மாசம் ஒரு தேதியை சொல்லுங்க. ம். மே மாசம் ஓகே தான். மே மாசம் 15ஆம் தேதி ரொம்ப நன்னா இருக்கு. செல்ல குட்டி. ஐயோ ம். அப்ப எனக்கு எக்ஸாம் இருக்கு, என்னாலலாம் வர முடியாது. இந்த கொசு தொல்லை. மே மாசம் பயங்கர வெயிலா வேற இருக்கும். தண்ணிக்கெல்லாம் வேற சிரமமா இருக்கும். ஐயர் இன்னும் ஒரு தேதியும் சொல்லல, அதுக்குள்ள ஆளாளுக்கு வேணான்னு ஒரு காலத்தை சொன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? ஜூன்ல ஒரு தேதி பார்க்க சொல்லுங்க. இல்ல ஜூன்ல எனக்கு கல்கட்டால ஒரு ட்ரைனிங் இருக்கு. கண்டிப்பா நான் போயே ஆகணும். ஏன் மாப்பிள அதை கட்டடிக்க முடியாதா? அடிக்கலாம், அதை நீங்க ஸ்டேஷன் ஹெட் கிட்ட தான் கேட்கணும். இல்லப்பா, அவர் அவாய்ட் பண்ண முடியாது. அவர் கரியருக்கு அது ரொம்ப முக்கியம். லைஃப் முக்கியமா கரியர் முக்கியமா? அப்போ பேசாம ஜூலைல வச்சுக்கலாமே. ஜூலை ஓகே தான். ஜூலை எங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க. பொண்ணுக்கு காலேஜ் திறக்கிற சமயம், செலவெல்லாம் இருக்கும். காஞ்சனா ட்ரீட்மெண்ட் பத்தலையா உனக்கு? சொந்தக்காரங்க எல்லாம் வரணும்ல. ஆகஸ்ட்ல பாருங்க. ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் முடியாதுங்க. அறுவடை பண்ண வேண்டாமா? அது அறுவடை சமயம். ஒருத்தரும் கல்யாணத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அடுத்ததா ஒரு நல்ல நாளா பாப்போம். இல்ல செப்டம்பர் அக்டோபர் இவ ஜாதகத்துக்கு பண்ணக்கூடாது இல்ல சுவாமி? ஆமாமா. சாமி நீங்களுமா? இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டா நல்லது இல்ல. மார்கழியில யாருங்க கல்யாணம் பண்ணுவா? ஒரு ஏடியா தை பிறந்ததும் பிப்ரவரியில வச்சுக்கலாம். பிப்ரவரியில ஸ்கூல்ல எக்ஸாம் டைமா இருக்கும். பேசாம ஏப்ரல் மேல வச்சுக்கலாமே. சாமி, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் அதே ஏப்ரல் மே தான். தள்ளி தள்ளி அடுத்த வருஷத்துக்கு வந்து நிக்குது. திரும்பவும் இவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு பேச ஆரம்பிச்சா அது அடுத்த வருஷத்துக்கு போயிடும். மாமா 2019 ஓகேவா மாப்பிள? சத்தியமா ஓகே கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் வசதியை வச்சு பார்த்தா அப்படி ஒரு தேதி கேலண்டர்லயே கிடையாது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ணாதான் உண்டு. சம்பந்திமா, உங்களுக்கு வசதியான ஒரு தேதி நீங்க சொல்லுங்க. சாமி முதல்ல சொன்ன தேதியே ஓகே. அடுத்த வாரமா? டேய் இவன் ஒருத்தன். மே 15, இன்னும் 30 நாள் இருக்கு. அதுலயே பண்ணிடலாமே. தாராளமா பண்ணிடலாமா? அப்பா, அப்ப என்னோட எக்ஸாம் பார்த்துக்கலாம், விடுமா. உனக்கா கல்யாணம்? அக்காவுக்கு தானே. ஃபெயிலா போறது இவ்வளவு சீனு. நடுவுல போய் எழுதிட்டு வா. அத நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவ படிக்கணுங்கிறாங்க, அதுல என்ன விளையாட்டு? பார்வதி, பேசாம இருக்கியா? மே 15 எங்களுக்கு ஓகேங்க. உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகே. திவ்யா, உனக்கு எக்ஸாம் அது இதுன்னு இருந்தா முன்னாலேயே படிச்சு வை. அப்புறம் என்ன, மே 15 கல்யாணம். சாமி ஓலை எழுதிருங்க. பிரமாதமான நாள், சிறப்பா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். பார்வதி, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுமா. சரிங்க. சக்திமா, அப்பா அத்தைக்கு வீடு சுத்தி காட்டிடுமா. சரிப்பா. வாங்க அத்தை. வரேம்மா. மாப்ள, மாமா ஐயர் சொன்ன மாதிரி அடுத்த வாரமே வச்சுக்கலாம்ல. யோ, இதுக்கே கண்ணை கட்டுதியா நீ? என்ன ஓடுங்க மாமா, பாத்துக்கலாம். ஒண்ணுக்கே கண்ணை கட்டுதுன்னா இன்னும் 4 பொண்ணு வச்சிருக்கீங்களே. மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. யாரு? செந்தில்?
என்ன 2 நிமிஷத்துக்கு ஒரு அடி மேக்கப் போட்டு நேர்ப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போதும் மேக்கப் போட்டது. இருக்கிற அழகை பார்த்தாலே தலை சுத்துது. அதை இன்னும் ஏத்திக்கிட்டே போனா என்ன ஆகுறது? போதும் போதும் ஐஸ் வச்சது. நிஜமாடி? ஐயே என்ன வாய்ஸ் இது? ஒன்னு கூட கல்யாண தேதி தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அதுக்கு ஒன்னு குடுக்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? ஏய் எங்க சம்பிரதாயம் அது. நான் அத்தை கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. அதுக்கு நீ அத்தையே கல்யாணம் பண்ணிக்க. ஓவரா இருக்கு மாமியார் மருமகளும் கொஞ்சிக்கிறது. ஏன் மாமனாரும் மருமகனும் கொஞ்சிக்கிறது இல்ல? நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் வந்தது காரணமே அவங்க 2 பேரோட பாண்டிங் தான். உண்மைதான். ஜெயம் ஜெயம் தம்பி முதல்ல வெளியே போலாமே. ஏன்? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணும் பையனும் தனியா ரூம்குள்ள இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்களோ அததான் நினைப்பாங்க. என்ன இழிப்பு? இப்ப நம்ம வெளில போனாலும் அதுதான் நினைப்பாங்க. ஆமா. அப்ப ஒண்ணு குடு. ஏய் என்னடி ஒண்ணுமே பண்ணலனாலும் தப்பா நினைக்க போறாங்க. ஏதாச்சும் பண்ணிட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கிளம்பு. முடியாது. நான் கத்துவேன். என்னன்னு கத்துவா? அது கத்துவேன் அவ்வளவுதான். கத்து. நிஜமா கத்துவேன். நிஜமாதான். கத்து கத்து. எப்படி கத்துறன்னு நானும் பாக்குறேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இதுக்குதான் உங்க ஊர்ல கத்துறதுன்னு பேரா? ஆமா. இது தெரிஞ்சிருந்தா பெருசா ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாமே. என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பானா? வேணா செந்தில் வேணா. இன்னைக்கு கொடுத்தே தீரும். வேணா வேணா. சரி பயப்படாத. என்ன? ஒன்னும் பண்ணலமா உன்ன? போதுமா? ஒன்னும் பண்ணலையா? ஆமா ஒன்னும் பண்ணல. ஏய் அதான் உன்ன ஒன்னும் பண்ணலன்றல, அப்புறம் எதுக்கு முறைக்கிற? சரியான லூசு நீ. எதுக்கு என்ன திட்டுற? உருப்படியா ஒன்னும் பண்ணிடாத. என்னடி? என்ன நொன்னடி? ஒரு விஷயத்தை எடுத்தா கடைசி வரைக்கும் முடிக்க தெரியாது. பேச்சுதான், செயல்ல ஒன்னும் கிடையாது. இப்போ எதுக்கு என்ன? ஏய் என்ன ஏய்? ஏதாச்சும் எதிர்பார்த்தியா? மண்ணாங்கட்டி. ஜெயா உன்னை விட மாட்டேன். அடி பின்னிடு. ஏய் என்னடி? அதெல்லாம் ஒரு ஃப்ளோல கொடுத்துருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். சரி சரி இப்போ இன்னொரு ஃப்ளோ கூட எப்படி குடுக்குறேன் பாரு. இல்ல இல்ல டைம் முடிஞ்சிருச்சு. என்ன ஜெயா? போடா. என்ன? கிணத்து தண்ணியா ஆத்து தண்ணியா கொண்டு போயிட போகுது. ஆமா வெயிட் பண்ணு. அப்புறம் இதுதான் நம்ம வாழ போற ரூமா? ஆமா. பிடிச்சிருக்கா? நீ இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. யாரு? வரலாமா? வாடி. அக்கா அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. வரேன்னு சொல்லு. அத்தா கண்ணத்தை தொடச்சுக்கோங்க, அக்காவோட லிப்ஸ்டிக் இருக்கு. அப்படிங்க கொடுக்கவே இல்லையா? பாரு அவ கூட என்ன பத்தி என்ன யோசிச்சிருக்கானு. அவ நம்பிக்கை கெடுத்துட்டா. போதும் போதும் வா சாப்பிடு. உனக்கு வேணா மட்டும் டக்கு டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிக்க. நான் கேட்டா மட்டும் சீனை போடு. இப்ப என்ன ஹக் பண்ணணுமா? பண்ணிட்டா போச்சு. உண்மையிலே கடவுள் ஒருத்தர் இருக்கான். 8ஆம் கிளாஸ். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. மத்தவங்க யாரும் சாப்பிட வரலையா? இல்ல சம்பந்திமா, நாங்க சாப்பிடறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. ஜெயம்மா உட்காரு. இல்லத்த நீங்க சாப்பிடுங்க.
ஜெயாதான் காலையில இருந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சமைச்சிருக்கு. ஐயோ, உங்களுக்கு பரிமாறி பாராட்டு வாங்கலான்னு பாக்குறா. ஓ சரி சரி. என் மருமக கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆ, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஆ? ஃபிளாஷ்பேக் மறந்துச்சா? என்ன? உனக்கு உடம்பு சரியில்லாத போது கேவலமா சமைச்சானிய மறந்துட்டியா? ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். பி கேர்ஃபுல். புரியுது புரியுது. அத்தை, ஆ? அவர் என்ன சொல்றாரு? என் சமையல் கேவலமா இருக்குன்னா ச்சே, ச்சே. எது பண்ணாலும் எனக்கு சரியா பண்ணணும். அதனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் சமையலை கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஓ சூப்பர்மா. ஜெயா, நீரு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். மாமா, ம், நீங்களாவது எங்களோட சாப்பிடலாம்ல? இருக்கட்டும் மாப்பிள்ள, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா ரொம்ப பேசுறாடி. ஓவரா பேசுற வாயே இப்ப அடக்குறோம். அப்படியே சொல்ற? ரெடியா? எஸ். ஒன்னு, ரெண்டு, மூணு. போதும் 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 போதும். நல்லா கலக்கு. அதுலயும் நல்ல கலக்கு. நான் இதை பாத்துக்கிறேன், இதை போடு. போடுறேன். போடு போடு. ஒன்னு, ரெண்டு, போடு போடு. மூணு. செத்தாங்க உங்க ரெண்டு பேரும். போடுமா. போடுறேன். போதும். நல்லா கலக்கு. அதையும் போடு.